ஆறுமுகத்த வந்து அவங்க அம்மா வந்து மூஞ்சிலே முழிக்காதடா உன்கிட்ட பேசவே விரும்பல அப்படின்லாம் வந்து திட்டி விட்டுறாங்க. அதனால ஆறுமுகம் மைனஸ் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து பைரவி வந்து உனக்கு இதெல்லாம் தேவைதான், நீ பண்ண வேலைக்கு அவங்க திட்டாமல் என்ன பண்ணுவாங்க, இப்போ மட்டும் அப்படியே வந்து ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னோடனே அமைதியாக இருக்கார் ஆறுமுகம். என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் அமைதியாக இருக்க, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யார், என்னை லைட்டாக இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணேன் அன்றைக்கி அப்படி தான். என் கூட வந்து சஞ்சய் வந்து டான்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க போனேன். என் கூட யாரெல்லாம் பழகுறாங்களோ அதெல்லாம் உனக்கு பிடிக்கல, அந்த அளவு வந்து உனக்கு இந்த மாதிரி இருக்குச்சே, உன்னை நினச்சாவே இருக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓ, என்னை நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படி தானே, அவன் யாருன்னு தெரிஞ்சா நீ வந்து இப்படிலாம் பேசவே மாட்டேன், அவன் தான் உன்னை சாரியை சே நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு. அவனா, ஆமாம் அவனும் இன்னொருத்தரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்கானுங்க, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். நீ எப்படி கண்டுபிடிச்ச, முகத்தில் வந்து துணி மூடிருந்தாங்கல்ல, ஆமாம் அவனோட செயினை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன், அவனும் என்னை கண்டுபிடிச்சிட்டான், அதுக்கப்புறம் தான் என்னை பார்த்து ஓடனான், அதுக்கப்புறம் தான் அவனை போட்டு நான் அடிச்சேனே, எல்லாரும் வந்ததால் அவனை பற்றி எந்த விஷயத்தையும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, இதுதான் நடந்தது. ஆனால் நீங்கள் எல்லாரும் இப்படி பேசுகிறீங்க, அம்மா தான் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விவரம், ஆனால் உனக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். நிஜமாக எனக்கு தெரியாத ஆறுமுகம், சாரி ஆறுமுகம், நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், இந்த மாதிரி தான் சஞ்சய் விஷயத்துலேயும் நீ தப்பாக நினச்சிருக்க, சஞ்சய் எவ்வளோ மோசமானவன், அவன் எப்படிலாம் என்கிட்ட பேசினான்ற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லலான்னு வந்தேன், ஆனால் நீ காது கொடுத்து கேட்குறதாவே இல்லை, அவன் என்னை மிரட்டி அங்கே வர வச்சான், எனக்கு எப்படி தெரியும் அந்த இடம், நீ சொல்லு, நீ அந்த இடத்த சொன்னியா எனக்கு, இது வரைக்கும் சொல்லலைல்ல, அப்போது அந்த லொக்கேஷன் எனக்கு எப்படி தெரியும், எப்படி நான் வந்தேன், எல்லாமே காரணம் சஞ்சய் தான், சஞ்சய் தான் அந்த லொக்கேஷனே அனுப்புனா, அங்கே வர வச்சது என்ன சஞ்சய் தான், ஆனால் இதெல்லாம் சொன்னால் நீ நம்ப மாட்டேங்க எனக்கு தெரியும், ஆனால் சஞ்சயை பற்றியும் இதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க பைரவி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு பத்திரிக்கையெல்லாம் வச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் பத்திரிக்கை யார் யாருக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அன்னபூர்ணி. அதுக்கப்புறம் வந்து சிவா கிட்ட, சிவா நீ தான்ப்பா நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் பத்திரிக்கை வைக்கணும், தனியாக போய் வச்சா மரியாதை இருக்காதுப்பா, நீயும் சிந்துவும் போயிட்டு கொஞ்சம் வச்சுடுங்கப்பா, பைரவிக்கிட்டேயும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன்ப்பா, நம்ம ஆறுமுகத்துக்கிட்டேயும் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஆறுமுகம் அமைதியாக இருக்கார். சரிப்பா இப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வேணாம் வேணாம், நீயே கொடுத்துருப்பா எல்லாத்தையும் அப்படின்னு. ஆறுமுகம், அம்மா ஏமா இவ்வளோ பண்ணுற அப்படி சொல்லிட்டு கிட்ட வராரு. யாரும் என்கிட்ட பேச வேணாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. டே ஆறுமுகம் என்னடா பண்ண, ஏன்டா வந்து உங்ககிட்ட கோவமாக இருக்காங்க பெரியம்மா அப்படின்னு. ஏன்டா கேட்குற, என் மேலே தான் அம்மா எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இங்கே பாரு சிவா, நீ கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு சொல்லிவிடு, அப்புறம் நானே போய் கொடுத்துக்கிறேன். ஐயோ வேணாம் பெரியம்மா, நானே கொடுத்துக்கிறேன், தனியாக ஒன்றும் போவேன், நான் சிந்து கூட போப்பா, ஜோடியாக போய் எல்லாக்கிட்டே பத்திரிக்கை வச்சாதான் நல்லது அப்படின்னு. சரிங்க பெரியம்மா அப்படின்னு. சிந்து வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போ எதுக்காக சிந்து கூடலாம் போனோம், ஏன் தனியாக வச்சா வராதா, நான் போய் வைக்கிறேன்க்கா, எதுக்காக தேவையில்லாமல் சிவாவை வந்து தொல்லை பண்ணுறீங்க, அவனுக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்றாங்க. மகா உடனே வந்து பரவாயில்லம்மா, பெரியம்மா சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் நானும் சிந்துவும் போய் வைக்கிறோம் அப்படின்னு. அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. உடனே வந்து இவ வந்து கூட போகணுமா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க மகா. உடனே வந்து வா சிந்து போகலாம் அப்படின்னா, சரி டாக்டர் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக போகிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க எல்லாருமே. ஆனால் மகாவுக்கு வயிறாக எரியுது, பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து சிந்துவும் சிவாவும் சந்தோஷமாக வந்து ஜோடியாக வந்து எல்லா இடமும் போயிட்டுருக்காங்க, எல்லாக்கிட்டே போய் பத்திரிக்கை வச்சுட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஸ்னேகா வந்து இவங்க 2 பேரும் ஜோடியாக போயிட்டு சுற்றுறதை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாங்க, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வண்டியை போய் வேகமாக வந்து நிறுத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்க்குறாரு. பார்த்தா ஸ்னேகா, எதுக்காக இப்படிலாம் வண்டியை வந்து நிறுத்துற, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சிவா, இவ்வளோ கூட்டி நீ ஜோடியாக சுற்றுறியா, அந்தளவு ஆகிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நீ வேலையை பாரு அப்படின்னு. நீ எதுக்கு வேலைக்கு வரல, அங்கே வராமல் இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்னா, அது என்னோடய வேலை, நான் பர்சனல் விஷயமா 1000 இருக்கும், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா.